பாப்பாக்காகவே எங்கள் வீட்டுக்காரர் ஆட்டோ ஓட்டினார். நல்ல பிரில்லியண்ட்டான ஆள் அவர். பேச்சு திறமைகள் ரொம்ப நல்ல திறமையான ஆள் தான். நல்ல பாசக்கார ஆள் தான். சரி இருந்தால் பிள்ளைக்காண்டியே நம்ம செய்வோன்ட்டு ஆட்டோ ஓட்டினாங்க. இப்போ வரைக்கும் ஆட்டோ தான் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க அவளுக்கு. ஏன்னா எங்கே வெளியே தூக்கிட்டு போனாலும் ஒரு ஆட்டோவை நம்ம ரெடி பண்ணணும், அதுக்கு காசு வேணும். அதுக்கு ஆட்டோவை ஓட்டிகிட்டே வேலை முடியுது அப்படின்னு ஆட்டோ ஓட்டினாங்க. ஆட்டோ ஓட்டி அப்புறம் எல்லாம் வந்தோம். அப்புறம் இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் போய் பார்த்தோம். இங்கே ஃபிசியோதெரப்பி இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் அங்கே போனோம். அங்கே போயிட்டு பாப்பா நல்லா ரெடி ஆகிட்டா. ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் நல்லா ரெடியாகி நல்லா வந்தா. ஆனால் அதுக்கு உண்டான பாப்பா பிறந்ததுலேருந்து பார்க்க வர்றவங்க எங்கள் சொந்தக்காரங்களையும் சொல்கிறேன், அவங்களும் பார்க்க வரவங்களாம் பாப்பா இப்படின்னு தெரிஞ்ச உடனேயுமே எல்லாருமே சொன்ன வார்த்தை கொம்பி எங்கேயாச்சும் விட்டு நீ பிள்ளைய பார்க்காத. எதுக்கு பார்க்குறேன், அது வேறு பிள்ளை எதுவும் பார்த்து பெற்றுக்க வேண்டியதானே, இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிற அப்படி இப்படின்னு பேசி ரொம்ப மனசு குழந்தை இல்லாதப்பையும் பேசுனாங்க, இருக்கிறப்பையும் பேசுகிறாங்க. நான் சொன்னேன், இது என் பிள்ளை, நான் பார்த்துக்குவேன், நீங்கள் யாரும் வந்து வர வேணாம், என் பிள்ளைய நான் பார்த்துக்குவேன். எங்கள் வீட்டுக்காரர் அதுதான் சொன்னார். நாங்கள் எங்கள் பிள்ளைக்கு பார்க்க விருப்பப்பட்டு வரவங்களா இருந்தால் வீட்டுக்கு வாங்க, இல்லை யாரும் வர வேணாம். அப்படி ஒன்றும் சொந்தம் எனக்கு தேவை கிடையாது, என் பிள்ளைய நான் பார்த்துக்குன்னு சொல்லிட்டாரு. சரி அதுக்கப்புறம் சென்னை வந்தோம். அப்புறம் எப்படியே ரெடியாச்சு. இப்பவும் அப்படி தான் பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு உதாசனப்படுத்துகிற மாதிரி தான் எங்களை பார்ப்பாங்க. அவங்க காரியத்துக்கு மட்டும்தான் எங்களை அந்த டைம் நல்லா பேசுவாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவை அவாட்டு படுத்திருப்பா, யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க. பின்னாடி குழந்தை படுத்திருக்கா, அவன் மூஞ்சியை மறைச்சிட்டு பேக் சைடில் எனக்கு உட்கார பிடிக்காத விஷயம் அது. பிள்ளைய அவமதிக்கிற மாதிரி நான் ரொம்ப அழுதுருவேன் அந்த சமயம்லாம்.